Hello friends, welcome to NT Skill channel. இந்த வீடியோல நம்ம என்ன கான்செப்ட் பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா JavaScriptல commands அப்படினா என்ன அத பத்தி தான் இங்க நம்ம டீடைலா பார்க்க போறோம். So commands அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா it is used to prevent the execution of statements. அதாவது உங்களுடைய ஸ்டேட்மென்ட் எக்ஸிக்யூட் ஆகிறத இது prevent பண்ணுது, தடுக்குது. அடுத்ததா பாத்தீங்கன்னா commands are ignored while the compiler executes the code. ஸோ கம்பைலர் வந்துட்டு என்ன பண்ணுதுன்னா இந்த கோட் எக்ஸிக்யூட் ஆகிறத இந்த கமாண்ட்ஸ் அப்படின்றது தடுக்குது. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து கமாண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதில் கமாண்ட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 2 டைப்ஸ் ஆஃப் கமாண்ட்ஸ் நம்மளுக்கு அவைலபிள். ஒன்று சிங்கிள் லைன் கமாண்ட், இன்னொன்று பார்த்தீங்கன்னா மல்டி லைன் கமாண்ட். இந்த கமாண்ட்ஸ் ஜென்ரலாக என்ன பர்பஸ்க்காக அதிகமாக யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா டெவலப்பர் சைடில் வந்துட்டு ஏதாவது ஒரு கோடை வந்துட்டு நீங்கள் டாக்குமெண்ட் பண்ணணும், அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நீங்கள் கமாண்ட்ஸ் யூஸ் பண்ணலாம். அல்லது நீங்கள் ஒரு வெப்சைட்டை க்ரியேட் பண்ணிகிட்ருக்கீங்க, அந்த வெப்சைட்டில் இந்த இடத்துல நீங்கள் வந்து சிஎஸ்எஸ் யூஸ் பண்ணுறீங்க, இந்த பர்பஸ்க்காக தான் நீங்கள் சிஎஸ்எஸ் யூஸ் பண்ணுறீங்க, அல்லது இந்த செக்ஷனுக்காக நீங்கள் சிஎஸ்எஸ் யூஸ் பண்ணுறீங்க, அல்லது இந்த செக்ஷனுக்கான ஒரு அனிமேஷனுக்காக நீங்கள் ஜாவாஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹெட்டிங் செட் பண்ணுறதுக்கு. ஓகேங்களா? இது வந்து டெவலப்பர் சைடில் மட்டும்தான் தெரியும், ப்ரௌசரில் டிஸ்பிளே ஆகாது. ஓகேங்களா? ஏதாவது எக்ஸ்ப்ளனேஷன் நீங்கள் வந்துட்டு ஆட் பண்ணலாம், அல்லது வந்து டெம்பரரியாக கோடு வந்துட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட் ஆகிறத நீங்கள் வந்து தடுக்கலாம். இந்த மாதிரி பர்பஸ்க்காகலாம் நம்ம வந்துட்டு என்ன பண்ணலான்னா இந்த கமாண்ட்ஸ் அப்படின்றத யூஸ் பண்ணலாம். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா ஒரு எக்ஸாம்பிளில் இந்த கமாண்ட்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறது, இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். நான் விஷுவல் ஸ்டுடியோ கோட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு ஃபைல் அந்த இடத்துல க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஜேஸ் கமாண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு ஃபைல் ஒன்று நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். எனக்கு இந்த ஃபைல் வந்துட்டு ஜேஎஸ் அப்படின்ற ஃபோல்டருக்குள்ளே இருக்குது, எனக்கு அங்கே வேண்டாம், நான் வெளியில் இந்த இடத்துல மூவ் பண்ணிக்கிறேன். ஓகே, ஜேஎஸ் அண்டர்ஸ்கோர் கமெண்ட்ஸ் டாட் ஹெச்டிஎம்எல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் நான் அந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கேன்னா க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஓகே ஃபைன். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஹெச்டிஎம்எல்க்கான ஸ்ட்ரக்சர் இந்த இடத்துல எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு ஸோ டைட்டில் டேக் இதில் வந்துட்டு ஜாவாஸ்கிரிப்ட் கமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைட்டில் நான் செட் பண்ணிக்கிறேன். செட் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன்னா பாடி டேக்கில் ஸ்கிரிப்ட் டேக் நான் எடுத்துக்கிறேன். ஏன் அப்படின்னா நம்ம ஜாவாஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னாலே ஸ்கிரிப்ட் அப்படின்ற டேக்குள்ளே தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன், ஸ்கிரிப்ட் டேக் எடுத்துக்கிறேன். ஸோ ஸ்கிரிப்ட் டேக்கில் இந்த இடத்துல என்ன பண்ணுறேன்னா சிங்கிள் லைன் கமெண்ட் ஃபஸ்ட் நான் யூஸ் பண்ணுறேன். சிங்கிள் லைன் கமெண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா // இதில் தான் நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆகும். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே நான் என்ன கொடுக்குறேன்னா JavaScript master course by entire skill அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? கொடுத்துட்டு என்ன பண்ணுறேன் document dot write off. ஓகேங்களா? document dot write off JavaScript comments அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்துக்கிறேன். ஓகே, document dot write off அப்படின்னு சொல்லிட்டு உள்ள நான் என்ன கொடுக்குறேன் JavaScript comments அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துக்கிறேன். ஓகே, இதை நான் என்ன பண்ணியிருக்கேன் சிங்கிள் லைனில் நான் வந்துட்டு கமெண்ட் அப்படின்றது நான் இந்த இடத்துல கொடுத்துருக்கேன். நல்லா கவனிங்க. இப்போ எனக்கு அவுட்புட்டில் என்ன வரப்போகுதுன்னா ஜஸ்ட் இது மட்டும்தான் எனக்கு அவுட்புட்டில் வரும். JavaScript comments அப்படின்றது மட்டும்தான் அவுட்புட்டில் வரும். எனக்கு என்ன வராதுன்னா இந்த கமெண்ட் பண்ணியிருக்கேன் இல்லையா JavaScript master course by entire skill அப்படின்னு சொல்லிட்டு இந்த லைன் எனக்கு டிஸ்பிளே ஆகாது, ப்ரௌசரில் டிஸ்பிளே ஆகாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை தான் நம்ம வந்துட்டு என்ன பண்ணியிருக்கோம் கமெண்ட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? இதுக்கான அவுட்புட் நம்ம செக் பண்ணலாம். ஓப்பன் வித் லைவ் சர்வர். பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன டிஸ்பிளே இருக்குது JavaScript comments அப்படின்ற இந்த ஒரு லைன் தான் டிஸ்பிளே இருக்கே தவிர நம்மளுக்கு என்ன டிஸ்பிளே ஆகலை JavaScript master course by entire skill அப்படின்ற டிஸ்பிளே ஆகலை. ஸோ இதுதான் கமெண்ட்ஸ், சிங்கிள் லைன் கமெண்ட்டாக இந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன்னா /* ஓகேங்களா? எண்ட் ஆகிறப்ப */ இது மல்டிலைன் கமெண்ட். ஸோ இங்கே நான் என்ன பண்ணுறேன் JavaScript master course by entire skill. இது மாதிரி நான் வந்து மல்டிபிள் லைன்ஸில் நான் வந்துட்டு ஒரு கான்டென்ட் வந்துட்டு நான் கமெண்ட் பண்ணணும், இக்னோர் பண்ணணும், ப்ரௌசர் வந்துட்டு இக்னோர் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன்னா இந்த மாதிரி நான் வந்துட்டு மல்டி லைன் கமெண்ட் நான் இந்த இடத்துல யூஸ் பண்ணலாம். அதை நீங்கள் எப்படி யூஸ் பண்ணணும் /* எண்ட் பண்ணுறப்போ
ஸ்லாஷ் அந்த மாதிரி நம்ம இன் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இதை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா console.log_off. ஓகே, இந்த இடத்துல என்ன பண்ணுறேன் JavaScript multiline comment அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுக்குறேன் இந்த இடத்துல. ஓகேங்களா? ஸோ இது எனக்கு எங்கே டிஸ்பிளே ஆக போகுதுன்னு பார்த்தீங்கன்னா டெவலப்பர் மோடில் அதாவது டெவலப்பர் மோடில் கன்சோல் அப்படின்ற டேப்பில் இது நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகும். பட் இது எனக்கு எங்கே டிஸ்பிளே ஆக போகுது வெப் பேஜ்லேயே எனக்கு டைரெக்டாக டிஸ்பிளே ஆகும். ஏன்னா இங்கே நான் கொடுத்துருக்கிறது document.write மெத்தட், இங்கே நான் கொடுத்துருக்கிறது லாக் மெத்தட். ஓகேங்களா? அவுட்புட்டை பார்க்கலாம். ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஓப்பன் வித் லைவ் சர்வர் பார்த்தீங்கன்னா JavaScript கமெண்ட்ஸ் அப்படின்றது மட்டும்தான் எனக்கு அவுட்புட்டில் வந்திருக்கு. இது மட்டும் தான் வந்திருக்கு. இதனுடைய அவுட்புட் எனக்கு எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஸோ ரைட் கிளிக் பண்ணிவிட்டு இன்ஸ்பெக்ட் எலிமெண்ட்டு போகிறேன், கன்சோல் அப்படின்ற டேபை கிளிக் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் JavaScript multiline comment. நான் ஜூம் பண்ணி காமிக்கிறேன். ஓகே, ஸோ JavaScript multiline comment அப்படின்றது எனக்கு இந்த இடத்துல கிடச்சிருக்கு. மற்ற எதுவுமே நம்மளுக்கு கிடைக்கல. அதாவது இந்த இடத்துல நான் கொடுத்த ஒரு 3 லைன்ஸில் நான் கொடுத்துருக்கேன் இல்லையா, இந்த ஒரு கான்டென்ட் எதுவுமே எனக்கு இந்த இடத்துல டிஸ்பிளே ஆகலை. ப்ரௌசர் வந்துட்டு என்ன பண்ணிடும், இக்னோர் பண்ணிடும். இதுதான் வந்துட்டு நம்ம என்ன சொல்லுவோம்னா JavaScriptல கமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இது வந்துட்டு ஒரு சிம்பிளான ஒரு கான்செப்டாக இருக்கலாம். பட் டெவலப்மெண்ட்டில் கண்டிப்பாக இந்த கமெண்ட்ஸோடைய இம்பார்ட்டன்ஸ் நிறையவே இருக்குது. ஓகேங்களா? அதனால் இதுவும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு கான்செப்ட் தான். இந்த வீடியோ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் ரெகுலராக போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.